சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா பார்வதியை பார்க்கறதுக்காக சிந்தாமணி கிட்ட பேசுறதுக்காகவும் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க விஜயா வந்த உடனே பார்வதி கேட்குறாங்க, என்ன விஜயா, எப்பயுமே சிந்தாமணி கிட்ட பேச தான் நீங்க வருவ, இன்னைக்கு என்ன என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த, என்ன பார்க்க வீட்டுக்கு வந்திருக்க, என்னாச்சு விஜயான்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு தான் நிறைய வேலை இருக்குது, என்கிட்ட பேச உனக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை, அதனால தான் சிந்தாமணியை வர வச்சு பேசுவேன். ஆனால் சிந்தாமணி இப்போ நீத்துவுக்கு புதுசாக பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இப்போ அவங்களும் பூக்கடையில் நீத்துக்கிட்ட பேசுகிறது அவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு பூக்கடையிலே இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் சரியே இல்லைன்னு சிந்தாமணி கிட்ட சொல்ல வேண்டிதானே. நீத்துவால் ரவி வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது, ஆனால் சிந்தாமணி எதுக்கு நீத்துவுக்கு உதவி செய்யணும், எதுக்கு புதுசாக பூக்கடை ஆரம்பித்து கொடுக்கணும், மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செய்கிறாங்களா, இல்லை இதெல்லாம் சரியில்லைன்னு மீனாவுக்கு இந்த விஷயத்தில் நீ சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாமா, அப்போ தான் ரவியோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நீ என்ன விஜயா, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் இருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பார்வதி. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி அவங்க பிஸ்னஸை பார்க்குறாங்க, அவங்களுடைய வேலையில் நான் எப்படி தலையிட முடியும், நீத்துவுக்கு உதவி செய்யாதீங்கன்னு எப்படி பேச முடியும், அங்கே சிந்தாமணி என்ன செஞ்சாலும் அவங்க சரியாக தான் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், சிந்தாமணி என் ஃப்ரெண்டாச்சே, அவங்களால இங்கே கண்டிப்பாக ரவிக்கு பிரச்சனை வராதுன்னு எனக்கு அவங்க மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. மீனாவோட பிஸ்னஸில் பிரச்சனை செய்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு விஜயா பேசுகிறத கேட்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே பார்வதி கேள்வி கேட்குறாங்க, என்ன விஜயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, மீனா உன்னுடைய மருமக, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்ன சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, மீனா பிஸ்னஸ் செய்கிறதால இங்கே முத்துவுக்கு உதவியாக இருக்குல்ல, முத்து சரியாக சவாரிக்கு போகலைனாலும் இங்கே மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது, இங்கே பூக்கடையிலையும் நல்ல வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே முத்து சந்தோஷமாக இருக்கிறதுலாம் உனக்கு பிடிக்கவே இல்லையா என்ன, முத்து இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே மீனா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான். நீயும் முத்துவை கண்டுக்க மாட்ட, மகனா ஏற்றுக்க மாட்ட, அப்படி இருக்கும்போது மீனா நல்லா சமைச்சு கொடுக்குற ஒரு பொறுப்பான மருமக, அதே மாதிரி இங்கே முத்துவையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா மீனா. கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குற மீனாவுக்கு சிந்தாமணி பிரச்சனை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீ சிந்தாமணி கிட்ட மீனாவுக்காக பேசாமல் இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, என்ன விஜயா இதெல்லாம், நல்ல வேலை. மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படுவாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க விஜயா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா, இதெல்லாம் நல்ல வேலை முத்துவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் தெரிஞ்சால் மட்டும் அந்த முத்துவால் என்ன செய்ய முடியும், கேள்வி கேட்க முடியும், முத்து கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, மீனா இனி எங்கள் வீட்டு பக்கமே வரப்போகிறதில்ல, மீனா என்னை பற்றி புரிஞ்சுக்க வேண்டாமா, என்னுடைய வீட்டு மருமகளாக வரணும்னா மீனா பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும், அப்படிலாம் இல்லைன்னா என்றைக்கும் மீனாவால் என்னுடைய வீட்டுக்கு வரவே முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. ஆமாம் விஜயா, வீடு உன்னுடைய வீடு தான், அதுக்காக இப்படிலாம் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயாவுக்கு மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு. என்ன மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு விஜயா ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன மனோஜ், கடையில் வேலை பார்க்காம எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க, இப்போ தான் பார்வதி வீட்டுக்கு வந்தேன், நீ இப்போ தானே கடைக்கு போன, என்னாச்சு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னை பேச விடுங்கம்மா, நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க, ஃபினான்சியர் ஃபோன் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு ஃபோன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நானும் மறந்துட்டேம்மா, அதனால் வட்டி பணத்தை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா, நீங்கள் பார்வதியத்தை வீட்டில் தானே இருக்கீங்க, எனக்காக என்னுடைய பிஸ்னஸ்க்காக பணம் வேணும்னு கேட்டு வாங்கி தரீங்களா, சீக்கிரமாக இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், நீங்கள் கேட்டிங்கன்னா பார்வதியத்தை பணம் தர முடியாதுன்னா சொல்ல போகிறாங்க, உங்கள் மேலே பார்வதியத்தை ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, அதனால் பார்வதியத்தைக்கிட்ட கேட்டு நீங்கள் தான் பணத்தை வாங்கி தரணும், இல்லையா நீங்கள் தான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன பேசுகிற, பார்வதிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது, வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கோன்ற உண்மை தெரிஞ்சால் அவ்வளவுதான், அதனால் இப்போ பார்வதிக்கிட்ட என்னால் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா பார்வதியத்தை உங்கள் ஃப்ரெண்டு, அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் நம்மளை பற்றி யார்கிட்டமா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். எப்படி பார்வதி கிட்ட இந்த உண்மையை சொல்ல முடியும், பார்வதி அப்புறம் என்னை பற்றி என்ன நினைப்பா, சிந்தாமணி சொல்லி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேள்வி கேட்க மாட்டாளா,
அதெல்லாம் இப்ப என்னால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல பார்வதி அத்தைகிட்ட கேட்கலன்னா, சிந்தாமணி கிட்ட கேளுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சிந்தாமணி கிட்ட நான் ஃபோன்ல பேசி பார்க்குறேன். நீ ஏன் இப்படி இருக்க? இப்ப உனக்கு வட்டி பணத்த குடுக்க முடியலன்னா, வீட்டு பத்திரத்த எப்படி திருப்பி வாங்கி தருவ? உன் மேல உள்ள நம்பிக்கையில இங்க வீட்ல யாருக்கும் தெரியாம வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்துருக்கேன். நீ சீக்கிரமாவே வீட்டு பத்திரத்த திருப்பிருவேன்னு நெனச்சிட்டு இருந்தா, நீ எதுக்காக இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும்போது, உடனே மனோஜ் வந்து விஜயாவ சமாளிக்கிறதுக்காக, "அம்மா எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறதா இருக்கு. அந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சா எனக்கு நல்ல வருமானம் வரும். அப்புறம் உடனே வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கி தந்துருவேன். என்னால பிரச்சனை வராதும்மா. நான் சொன்ன மாதிரியே நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையால கண்டிப்பா வீட்டு பத்திரத்த சீக்கிரமாவே திருப்பி வாங்கி தந்துருவேன். ஆனா இப்படிலாம் பேசாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இப்பவும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. சரி பார்வதி கிட்ட பேசி பார்க்குறேன். இல்லையா சிந்தாமணி கிட்ட பேசி பார்க்குறேன். நீ அங்க பணம் குடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ற. போதுமா? ஆனா வீட்டு பத்திரத்த நீ திருப்பி வாங்கிரணும். இல்ல நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும். பெரிய பிரச்சனை வரும்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியும்மா. நான் வந்து இங்க கடையில வேலை பார்க்கணுமா வேண்டாமா? இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்காதீங்கம்மா. நான் சொன்னத மட்டும் எனக்காக உதவி செஞ்சு குடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு. இங்க மனோஜ். திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. "என்ன ஆச்சு? விஜயா ஏன் ரொம்ப யோசிக்கிறா? அப்படி என்னதான் மனோஜ் பேசியிருப்பான்னு தெரியலையே" அப்படின்னு அங்க வந்த பார்வதி, "விஜயா என்னாச்சு விஜயா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் சிந்தாமணி கிட்ட கேட்கலாமா? இல்ல உன்கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு பணம் தேவைப்படுதா? எதுக்காக?" அப்படின்னு கேட்கும்போது, "அது மனோஜோட பிசினஸ்க்காக தான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சமாளிக்கிறாங்க. "மனோஜ் இவ்ளோ பெரிய பிசினஸ் செய்றான். அவனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு உன்கிட்ட உதவி கேட்குறானா? இதென்னவோ என்னால நம்பவே முடியலையே! என்ன விஜயா? நான் உன் ஃப்ரெண்டு தானே! உண்மைய என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீ யோசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஏதோ ஒரு பெரிய உண்மைய என்கிட்ட மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது. விஜயா என்னாச்சு விஜயா? என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி, "ஒரு உண்மைய உன்கிட்ட சொல்லுவேன். ஆனா யார்கிட்டயும் இந்த உண்மைய நீ சொல்லவே கூடாது. நீ என் ஃப்ரெண்டு தானே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நான் உன் ஃப்ரெண்டு தான். எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். உனக்காக எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். ஆனா, இப்ப உனக்காக உதவி செய்யணும். அவ்வளவுதானே! உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, இங்க விஜயா வந்து உண்மைய சொல்றாங்க. "அது வேற ஒண்ணும் இல்ல பார்வதி. மனோஜோட பிசினஸ்க்கு நெறைய பணம் தேவைப்பட்டது. சிந்தாமணி கிட்ட உதவி கேட்டேன். அவங்க கிட்ட அப்ப பணம் இல்ல. அதனால சிந்தாமணி எனக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்சர் கிட்ட பேசி, புரிய வச்சு, வீட்டு பத்திரத்த குடுத்தா, அவங்க மனோஜுக்கு நெறைய பணம் குடுப்பாங்க" அப்படின்னு சொன்னாங்க. மனோஜ் ஏற்கனவே நெறைய கடன் வாங்கியிருந்தான். அந்த ஃபினான்சர் வீட்டுக்கு வந்து பேசினாரு. என் வீட்டுக்காரரும் முடிஞ்ச அளவு பணம் குடுத்து மனோஜுக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து மனோஜ் எப்படியாவது வெளியில வரணும். என்ன செய்யன்னு தெரியல. அதான் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம, வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியாம சிந்தாமணி பேச்ச கேட்டு ஃபினான்சர் கிட்ட பணம் வாங்குனேன். வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்து, மனோஜோட பிசினஸ்க்காக நெறைய பணம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இங்க விஜயா சொல்லும்போது பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க பார்வதி. "விஜயா நீ என்ன செஞ்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. "என்ன பார்வதி கேள்வி கேட்குற? இப்ப மாசம் மாசம் வட்டி பணம் குடுக்கணும். இல்ல ஃபினான்சியர் வீட்டுக்கே வந்துருவாருன்னு இங்க வந்து ரொம்பவே பதட்டமா மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணான். அதான் அந்த பணத்துக்கு என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கும்போது, நீங்க பார்வதி அத்தை வீட்டுக்கு தானே போயிருக்கீங்க. பார்வதி அத்தை இப்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட பணம் இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பணம் குடுப்பாங்கன்னு உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் மனோஜ் இவ்ளோ நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். நீ என் ஃப்ரெண்டு. எனக்கு உதவி செய்யாம இருப்பியா? அதான் நம்பிக்கையா நானும் பேசிட்டு ஃபோன வச்சிருக்கேன். எனக்கு நீ பணம் குடுப்பியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ என்ன வேலை செஞ்சிருக்க? இந்த விஷயத்துல எப்படி நான் உதவி செய்ய முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. "என்ன பார்வதி? உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் மனோஜ் கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன். நீ என்ன இப்படி கேள்வி கேட்குற?" "அதெல்லாம் மனோஜ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வீட்டு பத்திரத்த சீக்கிரமாவே திருப்பி வாங்கி குடுத்துருவான்னு. மனோஜ் எவ்ளோ பெரிய பிசினஸ் செய்றான். மனோஜால இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறியான்னு?" கேட்கும்போது, சாதாரணமா மாசம் மாசம் தர வேண்டிய வட்டி பணத்தையே மனோஜால தர முடியலன்னு இப்படி என்கிட்ட கடன் வாங்கணும்னு நினைக்கிறியே? வீட்டு பத்திரத்தை திருப்பறதுக்கு மட்டும் மனோஜ் கண்டிப்பா பணம் சேர்த்து வைப்பானா? அப்படி வட்டி பணம் கொடுக்கறதுக்கு கூட மனோஜால சரியா சம்பாதிக்க முடியலனா எந்த நம்பிக்கையில வீட்டு பத்திரத்தை மனோஜை நம்பி அங்க ஃபினான்சர் கிட்ட கொடுத்துருக்கேன்னு கேள்வி கேட்குறாங்க பார்வதி. பார்வதி கேட்குற கேள்விக்கு விஜயாவால பதில் பேசவே முடியல. அந்த சமயம் பார்வதி சொல்றாங்க, "மீனா, முத்து ரொம்பவே நல்லவங்க. இப்ப வரைக்கும் வீட்டு செலவுக்காக மாசம் மாசம் சரியா பணம் குடுக்குறாங்க. அவங்களுக்குன்னு பெருசா எந்த ஒரு வருமானமும் வரல. அவங்களுக்கு நீ உதவி செய்றதும் கிடையாது. அவங்கள புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குற. ஏன் மீனாவால பிரச்சனை வருதுன்னு மீனா உங்க வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நீ மீனாவ அங்கேருந்து அனுப்புனாலும், இப்ப வரைக்கும் மீனா பொறுப்பா சம்பாதிச்சு குடும்ப செலவுக்குன்னு பணம் குடுத்துட்டு தானே இருக்காங்க. அந்த பணத்தையும் வாங்கிக்கிற. ஆனா மீனா உன்னுடைய வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு பேசுற. என்ன விஜயா நீ இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்க?"
இதில் இந்த உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ஏன்னா மனோஜுக்கு உதவி செய்யணும்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கேன். ஆனால் என்னைக்காவது இங்கே முத்துவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருக்கியா? இல்லை மீனா என்னுடைய மருமகனை விட்டு கொடுக்காம பேசியிருக்கியா? சிந்தாமணி வேணும்னே மீனாவோட பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக நீத்துவுக்கு புதுசாக பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு எனக்கே தெரியுது. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆனால் நீ மீனாவோட மாமியாராக இருந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற. மீனாவுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் தான் இருக்கணும். மீனா வந்து முன்னேறக்கூடாது, நல்லா சம்பாதிக்கக்கூடாதுன்னு மீனாவை பற்றி இப்படிலாம் யோசிக்கிறேன். அப்புறம் எப்படி உனக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதுக்காகவே நீ என்கிட்ட உதவி கேட்டாலும் என்னால் உதவி செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்ய முடியுமா? மனோஜ்கிட்ட பேசி வேணும்னா பணத்தை நீயே ஏற்பாடு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி, உன்னை நம்பி இந்த உண்மையை சொல்லியிருக்கேன். சரி பரவாயில்ல, பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த உண்மையை நீ மீனா முத்து எங்கள் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பார்வதி ரொம்ப கோவமா இந்த விஜயா திருந்தவே மாட்டா. பாவம் மீனா முத்துன்னு இவங்களுக்கு இந்த உண்மை தெரியாமல் என்னைக்கு இந்த உண்மை தெரிய வந்தாலும் இங்கே அண்ணாமலை அண்ணன் ரொம்ப மனசு வேதனைப்படுவார். விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு, இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசிக்கிறாங்க. விஜயா கண்டிப்பாக இனி நம்ம வீட்டுக்கு வரமாட்டா, ஏன்னா நான் பணம் கொடுத்து உதவி செய்யலைன்னு கோவமாக கிளம்பி போயிட்டா விஜயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்வதி. மீனா எப்பயும் போல் பூக்கடைக்கு போகிறாங்க. ஆனால் மீனாவோட பூக்கடையில் இங்கே வந்து மேனேஜர் வந்து பேசுகிறாங்க. மீனா, முன்னாடி மாதிரி இங்கே உங்களுக்கு பெரிய ஆர்டர் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நீத்து புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லாரும் பூ வாங்குறதா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது, சார் நீங்கள் கொடுத்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே என்னை நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா கொடுங்க, இல்லையா பரவாயில்ல, என் வேலையை பொறுப்பாக பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது மீனா யோசிக்கிறாங்க. முன்னாடி டெக்கரேஷன் ஆர்டர் வரும், இப்போ என்னை விட பெரிய கடை ஆரம்பிச்சிருக்காங்க நீத்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக. இங்கே வந்து சிந்தாமணி அவங்களுக்கு பிஸ்னஸில் உதவி செய்கிறதுனால அவங்க 2 பேரும் பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு வருமானமும் வரவே மாட்டேங்குது. யாரும் வந்து பூ வாங்க மாட்டேங்கிறாங்க. தினமும் நானும் இப்படி தான் எந்த வேலையும் இல்லாமல் பூக்கடைக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்து முத்து வராரு. என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே மீனா, நான் வந்த உடனே சந்தோஷமாக பேச ஆரம்பிப்பேன். இன்றைக்கி ரொம்ப யோசிக்கிறேன், என்னாச்சு மீனான்னு கேட்கும்போது, இல்லைங்க நீத்து பூ கடை ஆரம்பித்தாங்க, அதனால் நம்ம கடையில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி வந்து பேசுனாங்களா, நீத்து வந்து பேசுனாங்களா, அவங்க பேசினா நீ சரியான பதில் கொடுக்க வேண்டியதானே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அவங்க நம்மக்கிட்ட பேச விரும்பலை, இந்த பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதனால தானே பெரிய பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் நீத்துவோட பூக்கடையை பாராட்டி பேசுகிறாங்க. இனி பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் நீத்துவுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு இப்போ தான் மேனேஜர் வந்து பேசிட்டு போனார். இனி எந்த ஒரு பெரிய ஆர்டரும் நீத்துவோட பூக்கடைக்கு தான் தரப்போகிறாங்களாம். இனி என்னை நம்பி யாருங்க வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க போகிறது, பூ ஆர்டரும் கிடைக்க போகிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து ரொம்ப மனவேதனையோடு பேசிகிட்டு இருக்காங்க. மனசு வேதனைப்படாத மீனா, நான் இருக்கேன், எப்படியாவது சவாரிக்கு போய் நல்லா சம்பாதிச்சு உன்னை நல்லா பார்த்துப்பேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வேலையை செஞ்சு நல்லா முன்னேறணும்னு நினச்சேன். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணி இப்படி நீத்துவுக்கு உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீத்துவால் ரவி வாழ்க்கையில் பிரச்சனை வருது, சிந்தாமணியால் என் பிஸ்னஸ்லேயும் என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதான் இப்போ வேலை இல்லைல்ல, நம்ம கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்பலாம், நீ வந்து ரெஸ்ட் எடு, இப்படியே இங்கே இருந்தனா நீ ரொம்ப யோசிப்ப, பிஸ்னஸை பற்றி நினச்சிட்ருப்ப, நீ வீட்டுக்கு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை உடனே சந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற முத்து யோசிக்கிறாரு. எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி செய்யணுமே, மீனா இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு பேசிகிட்டு இருக்காளே, என்ன செய்கிறது அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. இங்கே பார்வதி மீனா கிட்ட பேசி வீட்டுக்கு பூ எடுத்துகிட்டு வர சொல்லணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மீனா ஃபோன் எடுக்கவே இல்லைன்ன உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மீனாவுக்கு ஃபோன் பண்ணால் உடனே சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பேசுவா, என்ன நடக்குதுன்னு தெரியல, விஜயாவால் வேறு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி. உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பார்வதி அத்தை என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு முத்து கேட்க, இல்லை முத்து மீனா பூக்கடைக்கு போயிட்டாளான்னு கேட்கும்போது, இல்லை அதை ஏன் கேட்குறீங்க, மீனா ரொம்ப பாவம், இப்போ எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வந்து பேசிகிட்ருக்காரு. என்னாச்சு முத்துன்னு கேட்கும்போது, அத்தை நான் இப்போ சவாரி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. முத்து பார்வதியை பார்க்குறதுக்காக அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. பார்வதி முத்துவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, வா முத்து காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலையெல்லாம் எப்படி நடக்குது? உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்கிறாரு அப்படின்னு அங்கே சிவனை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு முத்து. அந்த சமயம் அங்கே பார்வதி வந்து, என்ன முத்து, என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிற, ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இல்லையே, உன்னுடைய முகத்தில் வந்து சந்தோஷமே இல்லையே. நான் ஃபோன் பண்ணேன், மீனாவும் ஃபோன் எடுத்து பேசலை, என்னாச்சு முத்துன்னு கேட்கும்போது நடந்த பிரச்சனையை பற்றி முத்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அங்கே சிந்தாமணி இருக்காங்கல்ல, அம்மாவோட ஃப்ரெண்டு சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு இங்கே நீத்துவுக்கு உதவி செய்கிறேன்னு இங்கே புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் பெரிய பூக்கடையை பார்த்த உடனே அவங்க கிட்ட பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறது, பூ ஆர்டர் கொடுக்கறதுன்னு எல்லா ஆர்டரும் இப்போ சிந்தாமணியால் நீத்துவுக்கு கிடைக்குது. அந்த பிஸ்னஸ் அவங்க ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால மீனாவோட பூக்கடைக்கு யாரும் வரதில்லை. மீனா இப்போ சரியாக பூக்கடைக்கு போகிறதும் இல்லை. அப்பப்போ அங்கே யாராவது பூ கேட்டால் மட்டும் பூக்கடைக்கு போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு வரா, அவ்வளவுதான். அதனால மீனா ரொம்பவே மனசு வேதனையோட இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நான் தான் இனி பூக்கடைக்கு வர வேண்டாம், அப்படியே யாராவது ஃபோன் பண்ணாலும் நானே பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், நீ முதல்ல வீட்டில் நிம்மதியா இரு, ரெஸ்ட் எடு, சந்தோஷமா இருன்னு மீனா கிட்ட ஆறுதலாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான். ஆனால் என்ன செய்ய முடியும், நாங்கள் முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ மீனாவும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதுனால மீனாவை பார்க்கறதுக்கு போகணும். என் வீட்டுக்கு வந்தால் சரியாக அம்மா சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாமல் என்னையும் மீனாவையும் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஆனால் அம்மா மனோஜுக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனாவும் நானும் பிரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா சந்தோஷப்படுறாங்களே தவிர்த்து மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இந்த வீடு என்னுடைய வீடு, இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும், அதனால் என் பேச்சை கேட்காம மீனாவை யாரும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசுகிறாங்க. எங்கள் நிலமை இப்படி இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கு இப்போ எந்த ஒரு வருமானமும் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா என்னவோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறா. என்ன செய்யன்னு தெரியல. அதனால் நான் தானே சவாரிக்கு போய் மீனாவை பார்த்துக்கணும். அதான் இப்போ எனக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதும் இல்லை. சவாரிக்கு போய் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு நானும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீ உண்மையை தான் சொல்கிறியா முத்துன்னு கேட்கும்போது, ஆமாம், எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது பார்வதி மீனா வந்து இப்படி வேலைக்கு போகாமல் பூக்கடைக்கு போகாமல் தன்னுடைய அம்மா வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறாளா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயா திருந்தவே மாட்டா. மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்கு என்கிட்ட பணம் கேட்டா. ஆனால் முத்து மீனா கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த விஜயா சந்தோஷப்படுறா. பாவம் முத்து கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கானே, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏற்கனவே விஜயா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், சிந்தாமணி பிரச்சனை செய்யக்கூடாது, நீ மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணுன்னு. எங்கே இந்த விஜயா என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாளே. விஜயா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர் கிட்ட வேற கொடுத்துருக்கா. இந்த உண்மை இப்போ முத்துவுக்கு தெரிஞ்சா முத்துவாலட்சணை வரும். அதுக்கப்புறம் நீ என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு உண்மையை சொல்லிட்டியே பார்வதின்னு ரொம்ப கோவப்படுவா விஜயா. நான் தான் யோசிச்சு முத்து மீனாவுக்காக ஒரு நல்ல முடிவெடுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக விஜயாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே கூடாது, மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ முத்துக்கிட்ட உண்மையை சொல்கிறத விட முத்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறதால ஏன் பேசாமல் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நம்ம உதவி செய்யக்கூடாது? என்னால் இப்போ என்ன உதவி செய்ய முடியும்னு யோசிச்சு கண்டிப்பாக முத்து மீனா இப்போ கஷ்டப்படுறதால அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்வதி. உடனே முத்து, என்ன பார்வதியத்தை பேசணும்னு வர சொன்னீங்க, ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப யோசிக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு முத்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து, மீனா கிட்ட சொல்லு, பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ மறுபடியும் பூக்கடைக்கு ஓனராக இருந்து வேலையெல்லாம் பார்க்க தான் போகிற. பார்வதியத்தை சொன்னாங்கன்னு நீ மீனா கிட்ட வந்து சொல்லு. சீக்கிரமாகவே நான் மீனாவை பார்க்க வரேன்னு சொல்லு, சரியா? கவலைப்படாமல் இரு முத்து, உனக்கு எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அத்தை சந்தோஷமாக இருக்குது. அம்மா கிட்ட இப்படிலாம் பேச முடியாது, நான் பேசினா கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதலாக பேசுகிறீங்கல்ல, அதுவே போதும் அத்தை. சரி நான் கிளம்புறேன், இன்னும் நிறைய சவாரிக்கு போகணும், அப்போ தான் மீனாவை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. பார்வதி யோசிக்கிறாங்க, பேசாமல் விஜயா எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்டு விஜயாவோட வீட்டு பத்திரத்தை நானே திருப்பி வாங்கணும். விஜயாவோட வீடு எனக்கு தான் வரணும். அப்போ தான் இந்த வீட்டு பத்திரத்தை மீனா முத்துக்கிட்ட கொடுத்து இந்த வீடு இனி மீனாவோட வீடுன்னு மீனாவுக்கு இந்த வீடை கொடுக்க முடியும். என்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது, ஆனால் விஜயாவுக்கு தானே உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். மீனா முத்துவுக்கு உதவி செய்யணும்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அதனால் விஜயாவோட வீடு இங்கே வந்து மீனாவுக்குன்னு வந்தாதான் மீனா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். புதுசாக வீடு வாங்கி கொடுத்தாலும் என்னதான் இருந்தாலும் மாமியார் வீட்டில் இருக்கணும்னு விஜயா வீட்டில் இருக்கணும்னு மீனா ஆசைப்படுறாள். அதனால் மீனா இங்கே வந்து நினைக்கிற மாதிரியே இந்த வீட்டுக்கு ஓனர் ஆகணும்.
இனி விஜயாவும் மனோஜும் அந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு மீனா தான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து விஜயா பேசுகிற பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்வதி. அதனால் சிந்தாமணி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன பார்வதி, என்கிட்ட நீங்கள் சரியாக பேச மாட்டீங்க, இப்போ என்னை தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, விஜயா மூலமாக எனக்கு உண்மையெல்லாம் தெரியும். விஜயா வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாம் அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அவரை பார்க்கணும், நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன பேசணும், அதெல்லாம் அவரை பார்த்து பேச முடியாது. விஜயா மேடம் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா, அப்போ மனோஜுக்காக வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் கொடுத்த உண்மையை சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு விஜயாவை ஏமாத்துறதுக்கு தானே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லையே, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்லவே முடியாது, நீங்கள் விஜயாக்கிட்டேயே கேட்டுக்கோங்க, இதெல்லாம் பேசுகிறதுக்காக தான் வர சொன்னீங்களா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, அந்த வீடு எனக்கு வரணும்னு பார்த்தா பார்வதி என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க சிந்தாமணி. பார்வதி மனோஜை பார்த்து பேசுகிறாங்க. மனோஜ், நீ வட்டி பணம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுற, இப்போ அந்த வீட்டு பத்திரம் எனக்கு வரணும், உங்கள் வீடை நானே வாங்க போகிறேன், அதனால் பேசாமல் ஃபினான்சர்கிட்ட நீ வந்து பேசு, எல்லா பணத்தையும் நான் கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டு பத்திரத்தை நான் வாங்கிடுறேன், அது மட்டும் இல்லாமல் விஜயாவோட வீடு எனக்கு வரணும், அதான் நீயும் விஜயாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி வாங்கிட்டேன்னா இனி அந்த வீடு என்னுடைய வீடு தானே அப்படின்னு சொல்லும்போது, பார்வதியத்தை நீங்கள் எங்கள் வீடை வாங்கினா பரவாயில்ல, ஆனால் உண்மையாகவே என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, என்னால் வீட்டு பத்திரத்தை திருப்பவும் முடியாது, அம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் வீட்டு பத்திரம் எனக்கு வரணும், அந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன், எனக்காக வந்து ஃபினான்சர்கிட்ட பேசுவியான்னு கேட்குறாங்க. நீங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி அம்மா கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விஜயாவுக்கு உதவி செய்ய தான் இப்படிலாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. பார்வதி பேச்சை கேட்டு பார்வதி உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நம்பி விஜயாவுக்கு தெரியாமல் இங்கே மனோஜ் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இங்கே வந்து பார்வதியத்தை நமக்கு நல்லது செய்கிறதுக்காகவும் உதவி செய்கிறதுக்காகவும் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்பி அங்கே ஃபினான்சியரை பார்க்குறதுக்காக பார்வதியை கூப்பிட்டு போகிறாங்க. பார்வதி ஃபினான்சியர்கிட்ட வந்து மனோஜும் விஜயாவும் வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்காங்க, நானே பணம் கொடுத்து அந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுறேன், ஆனால் வீடு எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் மனோஜுக்கு தெரியாததுனால, என்ன பேசுகிறீங்க நீங்கன்னு கேட்க, விஜயா என் ஃப்ரெண்டு தானே, என் வீட்டில் விஜயா இருக்கட்டும், விஜயாவுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட வாங்குறதுக்காக இங்கே மனோஜ் வாங்கின எல்லா பணத்தையுமே இங்கே வந்து மீனா முத்துவுக்காக ஃபினான்சர்கிட்ட அந்த பணத்தையும் கொடுக்குறாங்க. இங்கே ஃபினான்சியர் வந்து யோசிக்கிறாங்க, நான் இப்போ இவங்கக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கேன், ஆனால் இவங்களும் வீட்டு பத்திரம் கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாங்க, சிந்தாமணி உதவி செய்யணும்னு என்கிட்ட வந்தாங்க, ஆனால் இவங்க எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, வேறு வழி இல்லை, வீட்டு பத்திரத்தை திருப்பி தந்து தான் ஆகணும் அப்படின்னு பார்வதி இப்படிலாம் பணம் கொடுத்து அந்த வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கேட்டு வாங்கிடுறாங்க. அந்த சமயம் இங்கே நடந்த உண்மையை ஃபினான்சியர் வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் என்னை கேட்காம ஏன் இப்படி ஒரு வேலை செஞ்சீங்க, அந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர் ஆகணும்னு இங்கே வந்து யோசித்து திட்டம் போட்டு மனோஜையும் விஜயாவையும் ஏமாற்றி இங்கே மனோஜ் வந்து அண்ணாமலையோட கையெழுத்தை போட்டு எவ்வளோ வந்து உங்களுக்காக நான் வந்து உதவி செஞ்சேன், இப்போ நீங்கள் என்னடானா எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டிங்கன்னு சொல்லும்போது, சிந்தாமணி மனோஜ் எப்படியும் எனக்கு அந்த பணத்தை திருப்பி தர மாட்டாருன்னு தெரியும், வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த வீடு உங்களுக்கு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதில் எனக்கு என்ன ஒரு வருமானம் வரப்போகுது, எதுவுமே இல்லை, அதனால தான் பார்வதி வந்து கேட்ட உடனே பணம் தான் முக்கியம்னு அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு விஜயாவோட வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டேன், இப்போ அந்த வீடு பார்வதியோட வீடு, அதனால் இனி என்கிட்ட உதவி கேட்டு வராதிங்க, நானும் உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்குன்னு நீங்கள் எந்த பணமும் கொடுக்கல, வேறு வழி இல்லாமல் தான் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபினான்சியர் ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு வந்த பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த பிரச்சனையை பற்றி உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விஜயா வீட்டு பத்திரத்தை நான் வாங்கிட்டேன், விஜயா யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து நிறைய பணம் வாங்கியிருந்தா, ஆனால் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் உதவி செய்யணும்னு மனோஜ்கிட்ட பேசி எப்படியோ ஃபினான்சர்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த வீட்டு பத்திரத்தை நானே வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ இந்த வீட்டு பத்திரத்தை முத்து மீனாவுக்கு தரப்போகிறேன்,
இனி இந்த வீட்டோட ஓனர் முத்து மீனா தான் அப்படின்னு வீட்டு பத்திரத்தை அவங்க கிட்ட கொடுக்க போகிறேன். தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க போகிறேன். இனி இந்த வீடு விஜயாவோட வீடு இல்லை, மீனா முத்துவோட வீடு. அவங்க நினச்சா மட்டும்தான் விஜயா அந்த வீட்டில் இருக்க முடியும். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு எனக்காக சேர்த்து வச்ச பணத்தை மீனா முத்துவுக்கு தரணும்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ வீடு முக்கியம். எப்படி மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயா முடிவெடுத்தாலோ அதே மாதிரி இனி விஜயா தான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு மீனாவும் முத்துவும் முடிவெடுக்கணும். மீனாவுக்காக நான் இந்த உதவியை செஞ்சுருக்கேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல பார்வதி, நீங்கள் நமக்கு மீனா எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, நீங்கள் மீனாவுக்கு இப்படி செய்கிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பேசிட்டு பார்வதியோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே பார்வதி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம் பார்வதிக்கு ரொம்பவே முடியாமல் இருக்குது. யார்கிட்ட பேச யாரை வர வைக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிக்கும் போது மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி. உடனே மீனா என்னாச்சு ஆன்ட்டின்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு நிறைய வெளியில் போக வேண்டியது இருந்தது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும்போது என்னால் சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நீ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா மீனான்னு கேட்கும்போது உடனே மீனா சரின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்க்குறதுக்கு வராங்க. பார்வதி ரொம்ப முடியாமல் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்வதியை பக்கத்தில் இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க மீனா. அப்போ தான் பார்வதி யோசிக்கிறாங்க, மீனா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு தேடி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா. இப்போ என்னால் வர முடியாதுன்னு மீனா சொல்லியிருக்கலாம். என்னை பார்த்துக்கணுன்ற அவசியம் மீனாவுக்கு இல்லை. ஆனால் நான் ஃபோன் பண்ண உடனே மீனா எனக்காக வந்தால அப்படின்னு மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்வதி யோசிக்கிறாங்க. மீனாவுக்கு இந்த உதவி செய்யணும்னு நான் ஏற்கனவே யோசித்தேன். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாகவே மீனா கிட்ட கொடுத்துடணும், அதுதான் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி. பார்வதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த மீனா சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க மீனா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ என்னுடைய பொண்ணு மாதிரி எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறல்ல மீனா, உனக்காக ஏதாவது செய்ய வேண்டாமான்னு கேட்கும்போது, நீங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்கணும், நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், இதுவே எனக்கு போதும் பார்வதி அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மீனா, உன் மேலே எனக்கும் நிறைய அக்கறை இருக்குது. விஜயா வீட்டுக்கு நீ எப்போ தான் போக போகிற அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தெரியும். சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயாத்தை மனசு மாறவா போகிறாங்க, இல்லை என்னை மருமகளாக ஏற்றுக்க போகிறாங்களா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லாம் நடக்கும் மீனா, இன்னைக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு விஜயா வீட்டுக்கு போக போகிறேன், நீயும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வர முடியும்? விஜயாத்தை என்னை பார்த்தாலே தேவையில்லாமல் பேசி திட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த வீட்டு பக்கமே வராத மீனான்னு சொல்லியிருக்காங்க. விஜயாத்தை சொன்னாதான் அந்த வீட்டுக்கு வருவேன், இல்லையா என் அம்மா வீட்டிலே இருந்துக்கிறேன். நீங்கள் எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்புறம் விஜயாத்தை உங்ககிட்டயும் ரொம்ப கோபமாக பேசுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் நடக்காது மீனா, நீ கண்டிப்பாக வரணும். எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. விஜயா வீட்டில் இருந்திருந்தா கூட இப்படி என் வீட்லேயே தங்கி என்னை பார்த்துக்க முடியாது. விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பா. ஆனால் இப்போ என் வீட்லேயே தங்கி என்னை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்ட. உனக்கு நான் உதவி செய்ய வேண்டாமா? நாளைக்கு நீ கண்டிப்பாக விஜயா வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான், என் பேச்சை கேட்பல அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்லியும் வராமல் இருந்தா எப்படி? கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்வதியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, கவனமாக பார்த்துக்கிறாங்க. பார்வதி மீனா செய்கிற உதவியெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் இங்கே மீனா முத்துன்னு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. இங்கே விஜயா வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. பார்வதி வந்த உடனே, என்ன பார்வதி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அண்ணாமலை. என்ன செய்ய அண்ணே, ரொம்ப முடியாமல் நிறைய வேலை பார்த்ததால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் மீனா தான் கூடவே இருந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. இப்படி மீனா மட்டும் உதவி செய்யலைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி சொல்கிற, என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கலாம்ல, உனக்கு உதவி செய்ய நான் வந்திருப்பேன்ல, நீ எதுக்கு இந்த மீனாவை வர வச்ச அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. எப்படி விஜயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு பணம் கொடுக்க முடியாது, உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா நீ என் வீட்டு பக்கமே வரல. நான் ஃபோன் பண்ணேன், நீ எடுத்து பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு முடியலன்னு ஃபோன் பண்ணால் மட்டும் எனக்காக உதவி செய்வியா? இல்லையே, உனக்கு நான் உதவி செய்யணும், ஆனால் எனக்கு உதவி செய்ய என்னைக்கு வரமாட்டேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தானே யோசிப்ப, என்னை பற்றி என்னைக்கு யோசிச்சிருக்க? அப்படி நினச்சி பார்த்துருந்தா என்னுடைய வேலையில் நீ பிரச்சனை செஞ்சுருக்க மாட்டேன். தேவையில்லாமல் என் பையன்கிட்ட பேசி என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுருக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு மீனாவுக்கு ஃபோன் பண்ணேன். மீனா உடனே என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனான். இப்போ நான் சந்தோஷமாக உங்கள் எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே மீனா தான். மீனா செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அதானே
உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, பெருமையாக பேசுகிற. இங்கே வந்து எதுக்கு மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு இந்த மீனாவும் முத்தும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பேசுகிற பார்வதின்னு கேட்க, ஆமாம் மீனா அவள் வீட்டுக்கு வந்திருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது ஏன் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. பார்வதி கிட்ட விஜயா சொல்கிறாங்க. உடனே இங்கே பார்வதி, என்ன பேசுகிற விஜயா, இது உன்னுடைய வீடா? அது எப்படி சொல்ல முடியும்? அப்போ வீட்டு பத்திரம் எங்கே இருக்குது? இது உன்னுடைய வீடுன்னு ஏதாவது ஆதாரம் வேணும்ல, நீ சொன்னால் மட்டும் போதுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. நான் வேற பார்வதி கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், வேணும்னே பிரச்சனை செய்ய முத்து மீனா வேற வர வச்சிருக்கானா, என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா பார்வதியத்தை வீட்டு பத்திரத்தை பற்றி கேட்ட உடனே ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க, மனோஜை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு முத்து மீனாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, எப்போ பார்த்தாலும் இது என்னுடைய வீடுன்னு சொல்வேன், முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்காது, அதனால தான் நீ எல்லாரையும் ஏமாத்திட்டுருக்கல்ல, அதான் என்கிட்ட உண்மையை சொன்னியே, அதனால் ஃபினான்ஸரை போய் பார்த்து உன்னுடைய வீட்டு பத்திரத்தை பணம் கொடுத்து நானே வாங்கிட்டேன். ஏற்கனவே சிந்தாமணி உன்னை ஏமாத்திரம் திட்டம் போட்டு தான் உங்கள் 2 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வீட்டு பத்திரத்தையும் ஃபினான்சர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடு எனக்கு வரணும்னு நினச்சேன், அதனால் மனோஜ் வாங்கின எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன், இனி இந்த வீடு என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்னது உன்னுடைய வீடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அப்போ தான் அண்ணாமலை வந்து என்ன நடந்துச்சுன்ற உண்மையை பார்வதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பார்வதி அங்கே எல்லார் முன்னாடியும் தெளிவாக உண்மையை சொல்கிறாங்க. விஜயா வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னப்ப உடனே உங்கள் எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. உண்மையை சொல்கிறத விட மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் பையன் என்னை பார்க்க வரதில்ல, மீனாவும் முத்துவும் எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எனக்காக சப்போர்ட் பண்ண வராங்க, அவங்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்யணும்? அதனால தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும், விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும், விஜயா செஞ்சது எல்லாமே பெரிய தப்புன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். உண்மையை சொன்னால் விஜயா வந்து எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக தான் வீட்டு பத்திரத்தை நானே வாங்கிட்டேன், போதுமா? இப்போ என்னுடைய வீடுன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன இதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு இங்கே மனோஜும் விஜயாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அம்மா, நான் தாம்மா பார்வதியத்தை ஃபினான்சர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், அவங்க வீட்டு பத்திரத்தை திருப்பி உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இந்த வீடு என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, உதவி செய்வாங்கன்னு நினச்சா இப்போ பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்கம்மா, பார்வதியத்தை உங்கள் ஃப்ரெண்டு தானே, உங்களையே ஏமாற்றிட்டாங்க பாருங்கன்னு சொல்லும்போது இங்கே பார்வதி சொல்கிறாங்க, நான் யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லவும் இல்லை, நான் உண்மையாகவே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு இந்த பத்திரத்தை கொண்டு வந்து எல்லார்கிட்டையும் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் மீனா தான் இனி இந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கணும்னு நினச்சி தான் இப்போ இந்த வீட்டு பத்திரத்தை மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி இந்த வீடு மீனாவோட வீடு, இனி விஜயா நீயும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கணும்னா மீனா கிட்ட கேட்டு தான் இருக்கணும், மீனாவுக்காக தான் பணம் கொடுத்து இந்த பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை விஜயா மேலே ஒரு பக்கம் ரொம்ப கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பார்வதி எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி இல்லை, இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யணும்னு இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு இங்கே முத்துவுக்கு மீனாவுக்கு இந்த வீடை கொடுக்கணும்னு நினச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுத்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. பார்வதி, நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க, மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விஜயா பேசின பேச்சுக்கு இப்போ நீ செஞ்சது தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. எனக்கு தெரியும் அண்ணே, ஆனாலும் விஜயா உங்களுக்கு தெரியாமல் எப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கா பார்த்தீங்களா, விஜயா என் ஃப்ரெண்டு தான், இந்த வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆனால் மனோஜுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுத்த விஜயா வட்டி பணம் கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட உதவி கேட்குறா, ஆனால் மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டா அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மனோஜும் விஜயாவும் சந்தோஷப்படுறாங்க, அதனால தான் இனி இந்த வீடு மீனாவோட வீடு, நீ இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு இங்கே மீனா தான் முடிவெடுக்கணும். மீனா இந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கம்மா, இந்த வீடு இனி உன்னுடைய வீடு, விஜயா தான் வீட்டு பத்திரத்தை கொடுத்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டால, விஜயாவை சிந்தாமணி ஏமாத்தணும்னு நினச்சாங்க, நான் திட்டம் போட்டு பணம் கொடுத்து இந்த வீடை மீனாவுக்காக வாங்கிட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. அப்போ இந்த வீடு இனி என்னுடைய வீடு இல்லையா, மீனாவோட வீடா? அப்போ சிந்தாமணி என்னை ஏமாத்தணும்னு நினச்சாங்க, அவங்களும் என் ஃப்ரெண்டு தான், நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு என்னை ஏமாத்திட்ட, நீயும் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா.
மீனாவும் முத்துவும் விஜயா வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்கன்னு இங்கே ரவி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே ரவி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வராரு. மீனா இனி நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கணும். யாரும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அம்மாவும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு மீனா நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீட்டுக்கு ஓனர் நீங்கள் தானே. பார்வதியத்தை உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை ரவி, விஜயா கூட எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சதில்லை. ஆனால் மீனாவும் முத்துவும் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கேன், அவ்வளவுதான். மீனாவும் முத்துவும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்வதி பேசுகிறதெல்லாம் கேட்டு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன். இப்போ பார்வதி மீனாவுக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்சதால் இப்போ இந்த வீட்டுக்கு மீனா தான் ஓனராக இருக்கா. கண்டிப்பாக நானும் மனோஜும் இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது. மீனா என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியலையே. இப்படி பார்வதி என்னை தலகுனியாக வச்சுட்டாலே, அவமானப்படுத்திட்டா. இதில் மீனா முத்துவுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காளே, இனி நான் எங்கே போகிறது, யார்கிட்ட உதவி கேட்குறது அப்படின்னு மீனா முத்து முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் ஓனர் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்வதி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மனோஜ் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு கண் கலங்கி நிற்கிறாரு. விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் மீனாவுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க பார்வதியத்தை அப்படின்னு பார்வதி செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து.